மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர் ஒருவர். போயிடும். அதை எப்படி சொல்லி, தேவனிடத்திலே வருகிறவர்களை தேவனும் பிசாசிடத்தில் போகிறவர்களை பிசாசும் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆதாம் உன்கிட்ட வந்தானே நீ கூட்டி போயிரு, அவன் என்கிட்ட வந்தானே நான் கூட்டி போயிடுறேன். முதல் ஆதாம் பிசாசு பக்கம் போயிட்டான், அவன் கூட்டி போயிட்டான். பிந்தின ஆதாம் இயேசு கூட நின்றாரு. அப்போ இயேசுவுக்காக தேவனுக்காக அவர் கிரியை செய்ய முடிந்தது. பரலோகத்திலே தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். நீங்களும் நானும் கூட இயேசுவை தெரிந்து கொண்டு தேவனுடைய பக்கமாக நிற்கும்போது கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே தேவனுடைய வலது பார்சத்திலே நாமும் உட்கார வைக்கப்படுவோம் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. இந்த சாய்ஸ் நமக்கு தெரியணும். தீர்மானம் எடுக்கிறது கர்த்தரா பிசாசா? அது தீர்மானம் எடுக்கிறது நாமளா? பரலோகம் போகலான்னு தீர்மானிக்கிறது நீங்கள், அல்லது நரகம் போகலான்னு தீர்மானிக்கிறது நீங்கள். தீர்மானம் நம்முடையது. தீர்மானம் கர்த்தர்கிட்ட இல்லவே இல்லை, பிசாசுக்கிட்டையும் இல்லை. நான் அதை வழக்கமாக சொல்லுவேன், உன்னை எப்படியாவது நான் பரலோகம் கொண்டு போய் சேர்க்குறேன் பாரு அப்படின்னு காதை பிடிச்சி திருகி வாடா பரலோகத்துக்கு அப்படின்னு கூட்டி போக மாட்டார். பிசாசு உன்னை எப்படியா நரம் கொண்டு போய் தள்ளுறேன் பாருன்னு பிடிச்சி இழுத்துட்டு போக முடியாது. அவங்க ஏதோ ஒரு சட்டத்தின் கீழ் செயல்படுகிறார்கள். என்ன சட்டம்? இவன் என் கூட வந்தால் நான் கூட்டி போகிறேன், உன் கூட வந்தால் நீ கூட்டி போ. அந்த புரிந்து கொள்ளுதல் தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில் இருந்துச்சே, இன்றைக்கும் இருக்கிறதே. அப்படியானால் நாம் ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனுடைய பட்சமாய் நிற்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சிறிய பெரிய எந்த தீர்மானமானாலும் அது கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருடைய பட்சமாய், நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால இப்படி தான் இருப்பேன் என்று சொல்லி நம்முடைய தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கிறது. இதில் தேவன் கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் என்னை தடுத்திருக்கலாம், தடுக்க மாட்டார். நீங்கள் விரும்பி செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் கர்த்தர் தடுக்க மாட்டார். விரும்பி பிசாசு கூட போகிறேன்னா சரி, விரும்பி கர்த்தரோட கூட வர்றேன்னா சரி. ஆனால் அப்படி சில விஷயங்களில் அங்கேயும் சில விஷயங்களில் இங்கேயும் இருந்தால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அடல்ட்ரேஷன். தரம் உயர்ந்ததையும் தரம் குறைந்ததையும் ஒன்றா கலந்தா அடல்ட்ரேஷன் இருக்குது சொல்லுவாங்க. அடல்ட்ரேஷனுங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது? அடல்டரியிலிருந்து வருது. அது ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு. அடல்ட்ரி, அதுபோல் அடல்ட்ரேஷன். கொஞ்சம் பரிசுத்தம், கொஞ்சம் அசுத்தம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறபடியால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்கிறார். குளிராக இருந்தால் ஏன் இருக்கட்டும்னு சொல்கிறாருன்னு சொன்னால், குளிராக இருந்தால் இல்லை இது சரியில்லைன்னு உங்களுக்கு திட்டமாக தெரியும். அதனால் கர்த்தருக்குள்ளே அனலாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதை தான் சொல்ல வர்றாரு. குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாக இருக்கும். நாம் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் கர்த்தருக்கென்றே வாழுவேன் என்று, என்னிடத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற வசனத்தின்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. நாம் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால்
பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. இந்த வசனத்தை நீங்கள் எப்பவும் மறக்கக்கூடாது. ரோமர் 6:14, நாம் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால். ஆமாம், நியாயப்பிரமாணம்னா 10 கற்பனை. அந்த 10 கற்பனை அப்படியே வாழ்கிறத விட்டுட்டு கர்த்தருடைய கிருபை அவர் நமக்கு போதிக்கிறார். அந்த போதனைகளின்படி வாழும்போது பிசாசு நம்மை பாவம் செய்ய வைக்க முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும் இது? நான் நினச்சா பாவம் செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த பலனை கர்த்தர் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கிறார். மனம் திரும்புவதற்கான பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பாவம் செய்யாமல் இருப்பதற்கான பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய மத்தியில் அது எப்படிங்க பாவம் செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக இயேசு சிலுவையில் போய் அவ்வளவு பாடுபட்டார். அதை நாம் நினைத்து பார்க்கும்போது அப்படி இல்லையே, உத்தமமாக இருக்க வேண்டுமே என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஒரு பாவமும், அதாவது உங்களுடைய மனதிலே இது குற்றம், இது தேவனுக்கு ஒவ்வாதது, இது தேவனுக்கு பிடிக்காதது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு பலன் இருக்கிறது. அதே போல் இது கர்த்தருக்கு பிரியம் என்று நினைக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்வதற்கான பலனும் அங்கே இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சிருவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வரி நமக்கு நல்லா தெரியும். தேவனிடத்திலே வருகிறவர்களை தேவனும் பிசாசிடத்திலே போகிறவர்களை பிசாசும் கொண்டு போக அதிகாரம் இருக்கிறது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிசாசுக்கும் தேவனுக்கு இடையில் இருக்குது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்கிட்ட வந்தால் நான் கூட்டி போகிறேன், உங்கள்கிட்ட வந்தால் நீ கூட்டி போ அப்படி சொல்லிட்டாரு. நம்ம யார் பக்கம் போக போகிறோம்? ஏதோ ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம். எல்லா தீர்மானத்திலையும் இது கர்த்தருக்கு பிரியம்னு கர்த்தருக்கு பிரியம் இல்லாதுன்னு இருக்கத்தானே செய்கிறது. ஆதலால் எல்லா விதத்திலும் நாம் கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ முடியும், வாழ வேண்டும். இன்னொரு அடுத்தது போகலாம். யோபு விஷயத்தில் தேவனுக்கும் பிசாசுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் எதன் அடிப்படையில் இருந்தது? பிசாசு சொல்கிறான், நீர் மட்டும் அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துட்டீர்னா கட்டாயம் அவன் என் பக்கம் தான் வருவான். அவன் தூஷிக்கிறானா இல்லையான்னு பாரும். நீர் அவனை அவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்து அவனை சுற்றி வேலி அடைச்சு அவனை பாதுகாத்து வச்சிருக்கிறீர், ஆதலால் அவன் உங்ககிட்ட இருக்கிறான். அந்த வேலியை எடுத்துட்டு அந்த ஆசீர்வாதங்களை தூக்கிடுங்க, அவன் கட்டாயம் அவன் தூஷிப்பாங்கிறான். அந்த சமயத்தில் யோபு பாவம் செய்யலை, கர்த்தரை பற்றி குறை சொல்லலை. அவன் கர்த்தருடைய சைடில் ஒழுங்காக நின்றுட்டான். இல்லை, அவனுக்கு இன்னும் சுகமெல்லாம் இருக்குது. சுகத்தெல்லாம் எடுத்துட்டா ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருந்தா அப்போ தூஷிக்க மாட்டானோ? மனைவி சொல்கிறான், தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு. கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியும். யோபு ஜெயித்தான் என்று வாசிக்கிறீர்கள். யோபு தன்னை கர்த்தருடைய சைடிலே நிறுத்திக்கிட்டான்னு நீங்கள் வாசிக்கிறீங்க. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை விட்டுவிடேன், என்னுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் என் இருதயம் என்னை நிந்திக்காது. எவ்வளவு தைரியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். என் நீதியை கெட்டியாய் பிடித்த கர்த்தரை கெட்டியாக பிடிச்சிருக்கிறேன், என் இருதயம் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என் இருதயம் என்னை நிந்திக்காது. இப்படிப்பட்ட தீர்மானங்கள், கர்த்தருக்காக வைராக்கியமான தீர்மானங்கள், அதை எடுக்கும்போது அதை செய்வீங்க. அது உங்களை கர்த்தருக்குள்ள அதிகமாக வளர்த்து உங்களை பெரியவர்களாக மாற்றும். யோபு விஷயத்திலையும் எப்படி இப்படி இருந்ததோ அதுபோல் நமக்கும் அப்படி தான் இருக்கிறது. ஆதலால் தேவனும் அல்ல பிசாசும் அல்ல, ஒருவன் பரலோகம் போகிறானா அல்லது நரகம் போகிறானா என்பதை மனுஷனே தீர்மானிக்கிறான்.
பரலோகம் போகிறது ஒன்று, நரகம் போகிறது அது மாத்திரமல்ல, நான் கொஞ்சம் உயர்ந்த தரமுள்ள ஆளாக வாழ்கிறதா, தரம் குறைந்த வாழ்க்கையை வாழுகிறதா, அதுவும் நம்மிடத்தில் தான் இருக்குது. எல்லாமே நம்முடைய தீர்மானம். ஒரு இடத்துல கர்த்தர் சொல்வார், உங்களுடைய வியாதிக்காக கிரயத்தை செலுத்திட்டேன், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்னும் சுகமாகலையே, ஏன் அப்போ அவர் செஞ்சது சரியில்லையா? அவர் செஞ்சது தான், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். நம்முடைய சுகத்துக்கான கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். அதை இருதயத்திலே நம்ப சொல்லுகிறார். அதை நீங்கள் எப்போ நம்புறீங்களோ அந்த சுகம் அப்பொழுது பரிபூர்ணமாய் வருகிறது. எல்லா காரியங்களையும் முடித்து விட்டார். பரலோகம் போகிறதுக்கு மட்டுமல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கைக்கு. அதான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறதுக்கு இயேசுவின் ரத்தம் போதும். ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கைக்கு அபிஷேகம் தேவை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. ஒவ்வொரு நாளும், எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையிலும் பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று உலகத்தை கவனித்து பாருங்கள். மனிதருடைய பாவங்களை பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த உலகத்தை பார்த்தா நீங்கள் அதை அப்படி பார்ப்பீங்க. அதிக அளவிலே விக்கிரக ஆராதனைகளையும் உலகம் முழுவதும் கவனித்து பாருங்கள். நம்ம ஊரை பற்றி பார்ப்போம், நம்ம சபையை பற்றி பார்ப்போம், நம்ம போக்குவரத்தாக இருக்க இடங்களை பற்றி பார்ப்போம். ஆனால் தேவன் பூமி எல்லாவற்றையும் பார்க்கிறார், தன்னுடைய சபையையும் பார்க்கிறார். இதில் நீங்கள் பாருங்கள், அவருடைய பார்வையில் என்ன தெரியுது? விக்கிரக ஆராதனைகளையும் மனிதருக்குள் நீதி நியாயம் இல்லாததையும். நீதி நியாயம்லாம் இருக்கா? எந்த போய் பஞ்சாயத்தில் பேசினாலும், எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நீதி ஜெயிக்கிறதுக்கு அது சேர மாட்டாமல் போகிறது. அந்த நிலைமையில் தான் இருக்குது. மனிதர்கள் அநீதியிலே பிரியப்படுகிறார்கள். அந்த அநீதி செய்கிற ஆள் பணக்காரனாக இருக்கான், அந்த அநீதி செய்கிற ஆள் கெட்டிக்காரனாக இருக்கான், அநீதி செய்கிற ஆள் ஒரு அதிகாரியாக வல்லமையுள்ளவனாக இருக்கான். மற்ற எல்லாரும் பேசாமல் இருக்கிறாங்க. பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, காலப்போக்கில் அந்த அநீதிகளை இவங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறு பையனாக இருந்தபோது பொதுவாக எல்லாருமே தங்களுடைய வேலைகளை ஒழுங்காக செய்தார்கள். ஸ்கூல் டீச்சர் ஆனாலும் சரி, தோட்ட வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செஞ்சாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அந்த சிறு பிள்ளையாக இருந்தபோது நான் பார்த்ததுக்கும் இப்பொழுது நான் பார்க்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சம்பளம் வந்தால் போதும். எப்படி மாறிவிட்டது பார்த்தீங்களா? நாங்கள் படித்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் யாரும் அவங்க டியூஷன் எடுக்க போக மாட்டாங்க. அவங்க கிளாஸில் சொல்லி கொடுக்கறது தான் அதை அவங்க படிச்சிருவாங்க. அப்படி நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ சொல்லி கொடுக்கலன்னு நான் சொல்லலை, ஆனால் நம்ம தனியாக ஒரு கவனம் செலுத்தலைன்னா அப்படி நல்லா படித்து வர முடியலை. அது தன்னுடைய வேலை செய்கிறதிலே உண்மையாக இருக்கிறதை பற்றி. ஆனால் பொதுவாக மக்கள் ஏன் பொய்களை நம்புகிறார்கள், பொய்களை விரும்புகிறார்கள்? உலக மக்களை கவனித்து பாருங்கள். நாட்டுக்கு நாடு வித்தியாசமாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறார்கள். பொய்யை நம்புவது, பொய்யை ஏற்றுக்கொள்வது. அதாவது பொய்கள் அதிகமாக சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படும் போது, திரும்ப சொல்கிறேன், பொய்கள் அதிகமாக சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படும் போது அந்தி கிறிஸ்து வருகைக்கு உலகம் ஆயத்தமாகிறது. அப்போ தான் நான் சொன்னோன்னே ஆமாம் கரெக்டாக செஞ்சிடறோம் அப்படி சொல்லுவாங்க. இப்பொழுதே பல தலைமுறைகள் தாண்டி இந்த கடைசி தலைமுறைன்னு சொல்லிட்டேன், இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக பொய்களை அங்கீகரிக்கக்கூடிய, பொய்யா இருந்தான்னா அப்படித்தான் இருக்கும்,
அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கக்கூடிய அந்த மனநிலை அதிகமாகி கொண்டிருக்கிறது. இது அந்தி கிறிஸ்து வரும்போது அவனுக்கு சூழ்நிலை எல்லாம் ஆயத்தமாகி இருக்கும். ஆதலால் அவங்களும் அப்படி தப்பு செய்கிறாங்களே, இவங்கெல்லாம் அந்த தப்பு செய்கிறாங்களே, நீங்கள் அது மாதிரி செய்ய முடியாது. அவங்க நரகம் போவாங்க, நீங்களும் நானும் நரகம் போக முடியுமா? அப்படியானால் இந்த இடத்துல நாம் வித்தியாசமாக தான் இருந்தாகணும். விக்கிரக ஆராதனைகளை அதிகமாய் பார்க்கிறார். மனிதர்களுள் நீதி நியாயம் இல்லாததையும் தேசத்திலே நல்ல தலைவர்கள் இல்லாமல் போனதையும். நல்ல தலைவர்கள் இல்லை. தலைவர்கள் எப்படியோ அது மாதிரி தேசம் மாறிவிடுகிறது. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தார வாசிச்சிங்கன்னா அந்த 10 கோத்திரத்து இஸ்ரவேலில் ஒரு ராஜா கூட கர்த்தரை பின்பற்றின ஆள் கிடையாது. ஆனால் யூதா கோத்திரத்தில், யூதா சைடில் எருசலேமில் குடியிருந்தவங்க, அங்கே இருந்த ராஜாக்கள் ஒரு சில ஆட்கள் நல்ல ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த நல்ல ராஜாக்கள் இருந்த காலங்களில் ஜனங்கள் ஒழுங்காக இருந்திருக்கிறாங்க. குடும்ப தலைவன் நீங்கள் ஒழுங்காக இருந்தா, குடும்ப தலைவி நீங்கள் ஒழுங்காக இருந்தால் பிள்ளைங்க ஒழுங்காக தான் இருக்கும். இங்கே கர்த்தர் பார்க்கிறார், தலைவர்கள், தேசத்திற்கு நல்ல தலைவர்கள் இல்லாமல் போனதை பார்க்கிறார். யாரை ஜனங்கள் ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணுறாங்க? அவங்களுக்கு பிடிச்சவங்கள. அப்போ இவங்களுக்கு பிடிச்சவங்க தலைமைக்கு வந்திருக்கிற போது அநீதியுள்ள அக்கிரமக்காரராக இருந்தாக்கா அப்போ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க? இவங்க ஓட்டு போட்டு தானே அங்கே போனாங்க. அப்படியானா இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த பாவத்திலே, அந்த பொய்களிலே, அந்த அக்கிரமங்களிலே, அநியாயங்களிலே இவர்களுடைய மனம் இருக்கிறபடினாலே அவர்களுக்கேற்ற ஆட்களை ஓட்டு போட்டு கொண்டு வந்தாங்க. மக்களும் தங்களுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்களாம். அது இந்த மாதிரி பேசுகிற போதகர் தாங்க எங்களுக்கு பிடிக்கும். போதகர் அங்கே பிரசங்கம் பண்ண எழுந்து நின்னா 20 நிமிஷத்தில் முடிச்சிருக்கணும். முடிக்கலைன்னா பின்னாடி இருந்து என்னவே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். சில இடங்களில் தான் இருக்குது. அப்போ சபைக்குள்ளேயே எப்படி சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. இவையெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு உலகம் ஆயத்தமாகிறதை காட்டுகிறது. எது? விக்கிரக ஆராதனைகள் பெருகிறது, நீதி நியாயம் இல்லாமல் போகிறது, தேசத்தில் நல்ல தலைவர்கள் இல்லாமல் போகிறது. இவையெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு உலகம் ஆயத்தமாகிறதை காட்டுகிறது. இதில் தேவனுடைய அன்பின் இதுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா, தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறாரு, ஆனால் அந்த மக்களுடைய இருதயம் எவ்வளவு கடினமாக இருக்குது. வாசித்து சொல்கிறேன். தேவனுடைய அன்பின் அளவையும் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் மனிதருடைய கடின இருதயத்தையும் பாருங்கள். அவர் எவ்வளவு அன்பாக இருந்து எப்படியாவது சிலுவை கல்ல மாதிரியாவது வந்துடலாம். அவருடைய அன்பின் அளவு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆனால் இந்த ஜனங்களுடைய இருதயம் எவ்வளவு கடினமாக இருக்கிறது. நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லப்பா, அதில் அப்புறம் பார்த்துக்கலாம் போ சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்க நேரம் இல்லைன்றாங்க. நீ கிட்ட வராதேன்றாங்க. நீயாவது உன் இயேசு கிறிஸ்துவாது போ அப்படின்றான். அந்த அளவுக்கு போய் அதை நம்ம அவளுக்கு பேச விட மாட்டோம். ஆனால் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவளுக்கு சொல்லிடுவாங்க. இவருடைய இருதயத்தின் கடினத்தை பாருங்கள். இஸ்ரவேலர் எவ்வளவு பாவத்தில் வாழ்ந்தாலும் தேவனுக்கு விரோதமான ஆராதனைகள், பாகால ஆராதிக்கிறது, அதான இஸ்ரவேலர் அடிக்கடி போனாங்க. அப்படி பாவத்திலே வாழ்ந்தாலும் அவர் தேவனுக்கு விரோதமான ஆராதனைகளில் இருந்தாலும் அவர்களை ரட்சிக்க விரும்புகிற தேவனுடைய அன்பை நினைத்து பாருங்கள். பாவத்தில் கடினப்பட்டு போன மனிதனே, என்னிடத்திலே உனக்கு ரட்சிப்பு உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய அன்பு எப்படின்னா, அந்த ஓசியா புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் எழுதியிருக்கோம். ஏற்கனவே சோரமாய் போன ஸ்திரியை போய் உனக்குன்னு தெரிஞ்சுக்க. அவள் ஏற்கனவே பாவி,
அவளை போய் மனைவியாக கூட்டிகிட்டு வான்னு கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தருக்கு ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறாது. அதாவது கற்புள்ள கன்னிகையை கல்யாணம் பண்ணணும். மணவாளனாய் இயேசு சபையை கற்புள்ள கன்னிகையாக தான் ஆக்கிட்டு இருக்கிறாரு. கற்புள்ள கன்னிகையை தான் அவர் தனக்கு மணவாட்டியாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இதெல்லாம் சொன்னாலும் என்ன ஆயிடுது? இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் தான், தேவன் தான் புருஷனா, இஸ்ரவேல் ஜனங்கள் மனைவியான். இவ கர்த்தரை ஆராதிக்கிறத விட்டு பாகால ஆராதிக்கிறத போயிட்டா, வேற ஒரு புருஷனை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. இந்த புருஷன் மறுபடி அந்த மனைவியை தண்ட கூப்பிடுவானா? கூப்பிட நெக்க நாசமாக போன்னு சொல்லிடுவான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? நீ திரும்ப போய் என்கிட்ட வர்றதுன்னா வா, நான் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு புருஷனோட போனவளை, அங்கே ரொம்ப கெட்டு போய் மோசமான நிலையில் இருக்கிறவளை நீ திரும்பி வான்னு கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. ஒரு கேள்வி, ஆமாம், இந்த ஓசியாவுக்கு ஏன் இந்த பாடு? இவன் போய் எவ்வளோ ஒருத்தியை கூட்டிகிட்டு வந்து தனக்கு மனைவியை வச்சுக்கிறது அவசியம்தானா? இதே ஓசியா தீர்க்கதரிசிக்கு வரையா அப்படி சொல்லுவார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர் இவ்வளவு மோசமாக பாகால்கிட்டெல்லாம் போயிட்டு இவ்வளவா தங்களை கெடுத்துக்கிட்டு இப்படியே நரகம் போயிடக்கூடாது, இவர்கள் திரும்பி வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லி தேவன் அவர்களை திரும்ப அங்கீகரிக்கிற போது அவருக்கு மனசு எவ்வளவு வேதனையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஓசியா தீர்க்கதரிசி கொஞ்சம் நினச்சி பார்க்கணுமா. கெட்டுப்போன ஒருத்தி திரும்ப தாண்ட வந்தால் பரவாயில்ல, ரட்சித்து கொள்ளுவேன், பரலோகம் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லி அப்படி அவர்களை திரும்ப அழைத்து வரும்போது தேவனுக்கு ஒவ்வாத காரியம், அவருடைய சட்டத்துக்கு புறம்பானது, அதை அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதையும் ஏற்றுக்கிறேன், நீ வா என்று சொல்லி இந்த இருதயத்தில் கடினப்பட்ட இந்த ஜனங்களை நீ என்னிடத்துல வா, நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தேவ அன்பை சற்று நினைத்து பாருங்கள். கடினப்பட்டு போன மனிதனே என்னிடத்தில் உனக்கு ரட்சிப்பு உண்டு என்று திரும்ப திரும்ப இந்த பூமியிலே கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதை நீங்கள் பாருங்கள். இன்னொரு விஷயம், ஓசியா 4:1 அப்புறம் 5, தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு அந்த முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஓசியா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், ஆமாம், அதாவது ஜனங்களோட வழக்கு, ஜனங்களோட எனக்கு வழக்கு இருக்கிறதுங்கிறார், கோர்ட்டில் கேஸ் போடுவேன்றார், நான் விசாரிப்பேங்கிறார். என்னன்னு கேட்டால் தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அப்போ இதெல்லாம் இருந்திருக்க வேண்டியது எங்கேயோ போயிடுச்சு, வேற யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வேற பொய்களை நம்பி அக்கிரமத்திலே, அநியாயத்திலே, அசுத்தத்திலே வாழுகிற இந்த ஜனங்கள் அப்புறம் பரலோகத்துக்கு வரணும்னா வழக்கு இருக்கிறது, விசாரிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆகையால் நீ இந்த மாதிரி அவ்வளவு பாவத்தில் இருக்கிறதுனால, ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோட கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான், உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். கர்த்தரை விட்டு அதிகமாய் தூரப்போகிறார்கள். போகிறதிலே தங்கள் அதுதான் அந்த மனநிலை. இன்றைக்கி உலகத்து மக்களுடைய மனநிலையை பாருங்கள். ஏற்கனவே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தவங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கிறாங்க.
கர்த்தரிடத்திலே வருகிறவர்கள் இன்னும் கொஞ்சம் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். உலகத்திலே சாதாரணமாய் வாழுகிறவர்கள் தாங்கள் இருக்கும் நிலைமையை காட்டில் இன்னும் கொஞ்சம் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. அந்த ஓசியா 4:6 எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை. இந்த கடைசியில் சொன்னது ரொம்ப பயமாக இருக்குது. நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆதலால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எவ்வளோ பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா? நாம் கர்த்தரை நேசிக்கணும். எப்படி நேசிக்கிறோம்? அவர் எழுதி கொடுத்த புஸ்தகத்தை பார்க்குறோம், வாசிக்கிறோம், அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்குறோம், அவருக்கு பிரியமாக நம்முடைய இருதயத்தை திருப்பி வைக்கிறோம். அதாவது முன்னே சொல்லியிருக்கிறேன், ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய மனதில் அந்த பிரச்சனையை பற்றி சில சிந்தனைகள் ஓடும். அதில் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அதுதான் அந்த பிரச்சனையை போது நீங்கள் அந்த செயல்படுத்துவீங்க. நீங்கள் பைபிள் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் திருப்பி வச்சிடலாம். அப்போ அந்த நாள் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் ஜெயமாக வாழ்ந்துட முடியும். ஆதலால் நீங்கள் சாதாரணமாக சும்மா இருக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாய் வந்து விடுகிறது. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆதலால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இப்போ இயேசு சொன்ன இன்னொரு விஷயத்துக்கும் வரலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், அதாவது இந்த பூமி, இப்போ எல்லாருக்கும் இடம் வாங்கணும், ஒரு பிளாட் வாங்கணும், இந்த பக்கத்து பிளாட்டையும் சேர்த்து வாங்கினா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான் இது. அரை பிளாட்டாக இருக்குது, முழு பிளாட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி அங்கே கொஞ்சம் சொத்து வாங்கி இங்கே சொத்து வாங்கி கடைசிக்கு திண்டுக்கல்லையே வாங்கி அப்புறம் தமிழ்நாட்டு முழுசையும் வாங்கி இந்தியா முழுசாக நமக்கு வாங்கிட்டோம்னா அப்புறம் பாகிஸ்தான் அது நமக்கு வேணுமே. இந்த ஆசைக்கு அளவே இல்லை. சார், பூமி முழுவதையும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, பூமி முழுவதையும் நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் செத்து நரகம் போவீங்கன்னா, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் எவ்வளவு ஐஸ்வர்யவான்கிறது இல்லை, எவ்வளவு ஞானி என்பதல்ல, எவ்வளவு கெட்டிக்காரன் என்பதல்ல, எவ்வளவு பெரிய தேசத்திலே நான் அதிகாரி என்பதல்ல, உங்களுடைய ஜீவன் பாதுகாப்பாக இருக்கிறதா? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் செத்து நரம் போனான்னா இவ்வளவு சேர்த்து வைத்திருந்தோம் என்ன கிடைக்கிறது? ஒருத்தர் அடிக்கடி கதை சொல்வார். ஒரு பெரிய பணக்காரன், அது பெரிய அதிகாரி, அவன் இப்படி சொத்து சாத்தான், அப்படி சொத்தான், இப்படி சொத்து சாத்தான், இப்படி பழச்சான், அப்படி பழச்சான், அப்படி பழச்சான்னு சொல்லிட்டு கடைசியில் அவனும் செத்து போயிட்டான்வார். ரொம்ப கெட்டிக்காரவங்க, மெத்த படித்தவர்கள், ஞானிகள், விஞ்ஞானிகள், பெரிய சம்பாத்தியத்தில் சாலமோன் சம்பாதித்தது போல் அப்படி வேகமாய் சம்பாதிக்கிறவர்கள். ஆனாலும் அவனும் செத்து போயிட்டான். அப்போ முடிவு ஒன்று வருகிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ளுகிறதுல தான் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று இருக்கிறதை பார்க்கிறீர்கள். அவன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். சங்கீதம் 49 வாசிச்சிங்கன்னா, நான் 2 வரி அதில் நம்ம வாசிக்கலாம். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியவரும் பெரியவரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும்,
என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலங்கள் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்கிற தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. இவன் நரகத்துக்கு போயிடுவான் போல இருக்க, ஆண்டவரே அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகணும், அதுக்காக நான் ஏதாவது காசு கொடுக்குறேன். மீட்கும் பொருளை கொடுக்கவும் முடியாதே. அப்போ மீட்கும் பொருள் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அது மீட்கும் பொருள் அல்ல. இன்னொரு விஷயம், பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தாலும் இந்த ஒரு மனிதனுக்கான மீட்கும் பொருள் அல்ல. பூலோகம் பரலோகம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தாலும் ஒரு மனிதனுடைய ஆத்மா அதை காட்டிலும் விலையேற பெற்றது. இங்கே மனுஷன்ட்ட ஒன்றும் இல்லை, ஆதாமுடைய சந்ததி எல்லாரும் பாவிகள். அங்கே பரலோகத்தில் எல்லாம் தூதர்கள், அவங்க வேற கதை. அப்படியான மீட்கும் பொருள் எங்கே? இந்த மனிதனுக்கு சமமான ஒருவர் வர வேண்டும். ஆதலால் தேவன் தன்னையே ஒப்பு கொடுக்குற ஒரு நேரம் வந்தது. தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை, தமக்கு சமமாக இருக்கிற ஒருவரை, அப்போ இவர் தான் மீட்கும் பொருளாக வரக்கூடுமானா இந்த மனிதன் எவ்வளவு விசேஷமானவன். இவனை மீட்க இந்த ஒருவர் தான் இருக்கிறார். அதனால்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றார். ஆக இந்த மனிதனை மீட்க ஒரே ஒருவர் இருக்கிறார். ஆதலால் உலகமெல்லாம் பூலோகத்தையும் பரலோகத்தையும் சேர்த்து கொடுத்தா கூட ஒரு மனிதனுடைய ஆத்மாவை மீட்க முடியாது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. இதை கொஞ்சம் நிதானித்து பார்த்தோமானா நம்முடைய ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது. இதை மீட்டுக்கொள்ள என்ன கிரயம் தேவைப்பட்டது? அதுதான் சிலுவை பாடுகளும் ரத்தம் சிந்துதலும் மரணமும். இயேசுவானவர் அதற்கு பின்பு 3 நாட்கள் பாதாளத்தில் போயிருந்து நரக வேதனை அனுபவித்ததும் வருகிறது. இதை நினைத்து பார்த்து நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ரட்சிக்கப்படுவது அவசியம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் கர்த்தருக்காக ரொம்ப வைராக்கியமாக வாழணும்னு நினைக்கிறோம். தன்னுடைய இப்போ பேசிகிட்டு இருக்கிறோமே கேரல் சர்வீஸ் டைம்ஸில் நம்முடைய உச்சிதமானவைகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், மேன்மையானவைகளை தாளந்துகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோமே, அதுபோல் நம்மிடத்தில் இருக்கிற உச்சிதமானவைகளை கர்த்தருக்கு கொடுக்க, அப்படி கொடுத்தா அங்கே பலனும் அப்படி வருகிறது. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ இங்கே பைபிளில் நீங்கள் பார்க்குற பவுல், ஆபிரகாம், அப்புறம் என்ன மரியாள், அப்புறம் சீஷர்கள், இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு உண்மையான விசுவாசியாய் சாட்சியாய் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும்போது, சிலுவை கள்ளனும் அந்த ஆபிரகாமும் ஒரே சமமாக அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? அங்கே வித்தியாசமான, இங்கே பூமியில் ஹைரார்க்கி இருக்கிறது போல், அதிகாரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது போல் அங்கேயும் இருக்க போகிறது. இந்த பூமியில் இருக்கும்போது நாம் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வாய்ப்புண்டு. சிலுவைக்கல்லை ரட்சிக்கப்பட்டது சந்தோஷம், அப்பயாவது பரலோகத்துக்காக வந்து சேர்ந்தானே அப்படின்னு. ஆனால் இந்த பூமியில் கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய கிரியைகள் உங்களோட கூட வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் நமக்கு பதிலளிப்பார் என்று பார்க்கிறோம்.
இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப ரட்சிக்கப்படுகிறத பற்றி மறுபடியும் ஒரு வசனம், சங்கீதம் 32:1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த வசனங்களை நல்லா கவனி, எல்லோரும் வாசிச்சிருப்போம். எவனுடைய மீறுதல்னா என்னது? தின்னாத, நான் மீறி திம்பேன்றது. நீ சொன்னால் நான் கேட்கணுமா? நான் என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன் என்று சொல்லி, அதாவது எவனுடைய மீறுதல், கர்த்தர் சொன்னதை மீறி போனதை, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் மூடி வைக்கப்பட்டது, பாவம் நீக்கப்படலை. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போன பிறகுதான் மனிதனுடைய பாவம் கழுவப்படுகிறது. மனிதன் பரிசுத்தவான் ஆகிறான், புது சிருஷ்டி ஆகிறான். பழைய ஏற்பாட்டில் மோசே முதல் கொண்டு தேவனுடைய தாசன், வேலைக்காரர் என்று தான் அழைக்கப்பட்டார்களே ஒழிய குமாரன் குமார்த்தி என்று ஒருவர் அழைக்கப்படவில்லை. அங்கே பாவம் மூடித்தான் இருந்ததே ஒழிய அது நீக்கப்படவில்லை. அதனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி எழுதியிருக்கு. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில சமயத்தில் என்ன செய்ய, போட விடுப்பா அவனை, போய் என்ன போய் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியாவது சொல்கிறோமே. அவன் அக்கிரமம் செஞ்சது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறா, சரி விடு போ அப்படின்னு சொன்னால், அதுபோல் கர்த்தர் உங்களை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, சரி விடு போ, அவன் ஒன்றும் சொல்லாத அப்படின்னு கர்த்தர் தீர்மானிக்கிறாருன்னா அதை சொல்லுது. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில், இது ரொம்ப பிரச்சனையான விஷயங்க. கபடம் உள்ளே இருந்து பிளான் பண்ணி எந்த சமயத்தில் என்ன செய்யணும்னு, யாரை கெடுக்கணும்னு, யார்கிட்ட இருந்து எதை பிடுங்கணும்னு அது பிளான் பண்ணிடும். கபடம் உள்ளே இருந்தால் பிசாசு உள்ளே குடியிருக்குன்னு அர்த்தம். அது ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை செய்ய ஒரு நாள் செஞ்சுருவோம். அதனால் முதல்ல அந்த கபடத்தை வெளியேற்றிடணும். கபடத்தை வெளியேற்றினா அந்த பிசாசை வெளியேற்றிட்டீங்கன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள கோபத்தையும் ஆத்திரத்தையும் வஞ்சகத்தையும் கபடத்தையும் உள்ள மனசுக்குள்ளே வச்சுருந்தா உள்ளுக்கு ஒரு பிசாசை குடி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்க கடவுது. வைராக்கியம், பொறாமை, இந்த மாதிரி கபடங்கள் எதுவும் நம்முடைய இருதயத்தில் இல்லாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை சாதாரணமாக இருக்கிறப்ப சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பிரச்சனை வந்தப்போ அது திடீர்னு வந்துருச்சுங்க, நான் அப்படி செஞ்சுட்டேன், அதெல்லாம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது உங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே எப்படி அது அங்கீகரிக்கப்படுகிறதாய் இருக்கிறதோ அது நல்லது. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அதை கண்டுக்கிறல. அறியாமையில் இருக்கிற காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதுதான் எங்குமுள்ள மனிதர் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். விவரம் இல்லாமல் செஞ்சுட்டதெல்லாம் கூட கர்த்தர் கண்டுக்கிறாமல் விடுறாராம். அதை அப்படி சொல்கிறார். அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இங்கே நம்ம கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக இருக்கும்போது யாரை கண்டாவது பயந்து பேதுருன்னு சொன்னால் அவர் எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் போயிட்டான மாதிரி நாம் அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு எல்லா இடங்களிலும் அறிவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு திடமான இருதயம் தேவை. கிறிஸ்துவுக்குள் திடப்பட்டு இருப்போமாக, நம்முடைய சாட்சியை விளங்க பண்ணுவோமாக. இந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையின் உச்சிதமான பங்கை கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கலாம்.
இது சாட்சியை பற்றி பேசுகிறது. நீங்கள் யார் என்று, தேவன் யார் என்று, நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் என்று அதை பற்றி பேசுகிறது. இவரே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், அவரின் தலைவர், நான் அவரை பின்பற்றுவேன் என்று எந்த சூழ்நிலையிலும் அறிவிக்கக்கூடிய ஒரு மனநிலை. சில இடத்துல பயமாக இருக்குது, இயேசுவை பற்றி தைரியமாக சொல்ல முடியுமான்னா தைரியமாக சொல்ல முடியாத அளவுக்கு பயமாக இருக்குது. அப்படின்னா தான் எபிரேயரில் 12வது அதிகாரத்தில் ஒரு வசனம் வருதே, நீங்கள் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறதிலே ரத்தம் சிந்தப்படுகிற அளவுக்கு நீங்கள் இன்னும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற விஷயத்தில் ரத்தம் சிந்தப்படுகிறதுனா ஏதோ குத்திவிட்டாங்க ரத்தம் சிந்தி போச்சு, அது இல்லை. கர்த்தருக்காக சாகிறதுக்கே ரெடியாக இருக்கிறத பற்றி பேசுது. யாராவது ஒருத்தர் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ அது விசுவாசத்தின் ஒரு அடுத்த படியாகவும் நீங்கள் நினைக்கலாம். பாவத்துக்கு விரோதமாக போராடுற விஷயத்தில் ஒரு அடுத்த படியாகவும் நீங்கள் நினைக்கலாம். கர்த்தரிடத்தில் கிட்டி சேர 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 எதிர்ப்புகள் அதிகமாகி வருகிறதை பார்க்கிறீர்கள். அமைதியாக இருந்துருவோங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் சாட்சி விளங்காமல் அமைதிப்படுத்திட்டீங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் கர்த்தருக்கு சொந்தம் என்று அறிவிக்கிறதிலே திட்டமாய் கவனமாய் இருப்போமாக. கர்த்தர் காண்கிறார், நம்முடைய இருதயத்தை காண்கிறார், உள்ளும் புறமும் அவருக்கு தெரிகிறது. நாம் கர்த்தருக்கு சொந்தம் என்று தீர்மானிப்போமாக. இந்த உலக மக்கள் எல்லாரும் அவர்கள் தங்களை அதிகமாக பொய்களுக்குள்ளே கொண்டு போகிறார்கள், பொய்யை விரும்புகிறார்கள், பொய்யை நம்புகிறார்கள். அதான் பிழைக்கும், அப்போ தான் பிழைக்க முடியும் என்று பொய்யை அதிகமாக நம்பிக்கொண்டு போகிற இந்த உலகத்தில் நீங்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் நிற்கும்போது ஒரு பெரிய வித்தியாசம் அங்கே காணப்படும். கர்த்தருக்கு மகிமையாய் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. எழுந்து ஜெபம் பண்ணலாம். ஒரு மனிதன் கர்த்தரை பிடித்து கொண்டானா பரலோகம் போகிறானா அல்லது பொய்களை ஏற்றுக்கொண்டு நரகம் போகிறானா என்பது அந்தந்த மனிதனுடைய தீர்மானம் என்று சொன்னீர். நாங்கள் பரலோகத்துக்குரியவர்களா நரகத்துக்குரியவர்களா என்பதை மனிதனை நாங்களே தீர்மானம்